கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரக்கூடிய மகர ராசிக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களால மத்தவங்களுக்கு கெட்டது நெனைக்க முடியாது. அதே மாதிரி பொய் சொல்லவும் தெரியாது. சூதுவாது தெரியாதனாலேயே நெறைய இடங்கள்ல இருக்கிறத இருக்கிறபடியே பேசுறதுனால மத்தவங்களுக்கு சாதகமா போயிடுது. உங்களுக்கு பாதகமா போயிடுது. தனக்கு கஷ்டம் வந்தாலும் சரிங்க. இவங்க எப்படி தெரியுமா? தன்னுடைய வேலையே கெட்டாலும் சரி, மத்தவங்களுக்கு உதவின்னு வந்துட்டா அத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு மனசு ஆறவே ஆறாது. இதனால இவங்க எவ்வளவு இழக்குறாங்க, எவ்வளவு இவங்களுக்கு பாதிப்பு அடையுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதில்ல. மெனக்கெட்டு போய் செஞ்சு குடுத்துட்டு வருவாங்க. பேரு என்ன தெரியுமா வரும்? ஆ அவன் என்ன செஞ்சு குடுத்தா? அவன் என்ன பண்ணான்? கடைசியில இப்படிதான் நிக்கும். கடைசியா பார்க்கிறப்போ உங்களுக்கு கண்ணீரும், கஷ்டம் மட்டும் தான் மிச்சமா நிக்கும். அப்ப யோசிப்பீங்க. நம்ம என்ன நெனச்சு பண்ணோம்? நம்ம நல்லது தானே பண்ணோம். நம்ம கிட்ட உதவி வாங்கிட்டு ஏன் நம்மள இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க? ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க. நம்மள ஒதுக்கி வச்சு பேசுறாங்க. என்ன பேச்சுக்கு மகரம் என்ன தெரியுமா பண்ணும்? பட்டுப்படான்னு பேசுவாங்க. ஆனா, ஒண்ணுமே இருக்காது மனசுல. மத்தவங்கள மாரி சூதுவாது வச்சுக்கிட்டு வேல பார்க்கறதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா வராது. அதாவது கெட்டாலும் மேன்மக்கள், மேன்மக்கள் தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய குணத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மாறாதவங்க. தங்கமான மனசு கொண்டவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க ஏழையாவே இருந்தாலும் சரி, இல்ல பணக்காரராவே இருந்தாலும் சரி. பணக்காரங்கள பார்த்து வியக்க மாட்டாங்க. இவங்க பணக்காரரா இருக்கிறப்ப ஏழைய பார்த்து ஏளனமா பேச மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தாங்கிட்டே இருக்கக்கூடியத மத்தவங்களுக்கு உதவிகரமா வாழ்ந்துட்டு போணும்னு நினைக்கக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்கள் கஷ்டகாலமா இருந்திருக்கலாம். வருஷத்துடைய கடைசி மாதத்துல நிக்கிறோம். இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடவுள் மேல பாரத்த போட்டு வாழ்ந்துட்டு போவோம்டா. அப்படிங்கிற மாரி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா, சில கிரகங்களுடைய அமைப்பின் காரணம் முக்கியமா 3 கிரகங்களுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்த கொண்டு வந்திருக்கு. அதிர வைக்கிறாரு கேது பகவான். இனி ஜாக்பாட் காலம் ஆரம்பங்க. கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி. அது எப்படி என்ன? தெளிவா பார்க்கலாமா? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதன் காரணமா உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப வீரியமா வரும். உண்மை மட்டும் தான் பேசுவீங்க. உங்களோட செயல்பாடுகளும் வெளிப்பட தன்மையா இருக்கும். அதனால பல இடங்கள்ல சமத்தியா தோல்விய சந்திச்சிருப்பீங்க. அடி மேல அடி வாங்கியிருப்பீங்க. எங்கருந்து அடிக்கிறாங்க, எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்டா உண்மையா இருக்கிறது தப்பாடா அப்படிங்கிற மாரி. ஆனா இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த கலிகாலத்துல போய் நம்ம உண்மையா இருந்தோம்னாக்க பொழைக்க முடியுமா? ஒண்ணும் இல்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு 10 சவரன் நகை இருக்கு. நான்ல வெளிப்படைத்தன்மையா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வைக்கிறது. மத்தவங்களுக்கு பார்க்குற மாதிரி நம்ம போட்டுக்கிறது. அப்புறம் மத்தவங்க பக்கம் இருக்கிறவங்க நல்லவனா, கெட்டவனா எதையும் பார்க்காம அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு பாதுகாப்பு இருக்கா? போர்ல இழப்பு ஏற்பட்டுரும் இல்லையா? சோ இதெல்லாம் இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படணும். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் தெரியாம இருக்கீங்க. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருந்தாலும், ஒரு சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாரா தான் இருந்தாகணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. மகர ராசி. உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. உங்களுடைய அதிபதி. அடுத்து தைரிய, வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகங்க. அடுத்த கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் இவரு உங்களுக்கு சாதகம். லாபஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவானும் வக்ரகதியில இருக்காங்க. சோ இந்த 2 கிரகங்களுடைய கூட்டணியும் உங்களுக்கு சாதகம் தான். அடுத்த அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்காரு. கிரக நிலைகளை தொடர்ந்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களோட ராசிக்கு மாறிட்டார். இதனால பலன்கள் அப்படிங்கிறது எத செஞ்சாலும் சரி யோசிச்சு செய்யணும். ஆனா நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஆனா நீங்க யோசிச்சு திட்டமிட்டு செயல்படுறது தான் அந்த செயல்பாடுடைய பலன் அப்படிங்கிறது உடனடியா கிடைக்கிறதா இல்ல தாமதம் ஆகுறதாங்கிறத முடிவு பண்ணும். அதே மாதிரி யார்கிட்டயும் கோபமா பேசுறத தவிர்த்தணும். நிதானமா பேசி பழகணும். காரிய வெற்றிக்கு இதுதான் உதவும். என்னதான் இங்க உண்மையா இருந்தாலும் படபடான்னு பேசுறது செட் ஆகாதுங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, மத்தவங்களுக்கும் நல்லதில்ல. அடுத்ததா ராசியில சஞ்சரிக்கூடிய செவ்வாயினால எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தாலும் சரிங்க, எச்சரிக்கையாக செய்வது ரொம்ப அவசியம். குறிப்பா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள பார்த்து சூதானமா செய்யுங்க. சொத்துக்கள வாங்குறதா இருந்தாலும் சரி, விக்கிறதா இருந்தாலும் சரி. டாக்குமெண்ட்ஸ் நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உங்க மேல மானாவாரியா வச்சிருப்பாங்க.
சில நேரங்கள்ல வந்துட்டு உங்களால அத நிரூபிக்க முடியாம கூட போயிருக்கும். அது வந்து மத்தவங்களுக்கு சாதகமா கூட போயிருக்கும். ஆனா அந்த குற்றச்சாட்டுல இருந்து கூட இப்ப நீங்க வெளிவர முடியும். உங்க மேல யாரு குற்றம் சாட்டுனாங்களோ, உங்கள யாரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ, அவங்களே அவங்க வாயால ஒத்துப்பாங்க. உங்க மேல இருந்த அந்த குற்றம் அப்படிங்கிறது நீக்கப்படும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சந்தோஷம் நிலைக்கும். குழந்தைகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டம். உங்க வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில்லயும் சரி, வியாபாரத்திலயும் சரி மகர ராசிக்காரர்களுக்கு உங்க வாடிக்கையாளர்கிட்ட நிதானமா பேசுங்க. அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அப்பதான் வியாபாரத்துக்கு நல்லது. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் கோபத்தை தவிர்த்துருங்க. நிதானமா பேசுங்க. காரியத்துக்குள்ள மட்டுமே கண்ணும் கருத்துமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த யார்ட்டயும் பகிர்ந்துக்காம இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு உங்க பிரச்சனைகள் விலகும். பதவிகள் தேடி வரும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். திட்டமிட்டு பாடங்களை படிப்பதனால வெற்றி நிச்சயங்க. எல்லாமே ஓகேம்மா. அந்த பண பிரச்சனை மட்டும் கொஞ்சம் தீர்மானம் பார்த்து சொல்லேன். ரொம்ப வந்துட்டு பணத்தால நெருக்கடியில நிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, உங்களுடைய பொருளாதார நிலை வந்து திருப்திகரமா இருக்குங்க. உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். பணம் அப்படிங்கிறது பல விதைகள்ல வந்து சேரும். உங்க பணம் வெளியில இருந்தா கூட அந்த பணம் நீங்க கேட்காமலேயே உங்க கைக்கு வரும். தேவையில்லாம செலவுகள் மட்டுமே ரொம்ப தொல்லையா இருந்துச்சு இல்லையா? இனி உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே தேவையான செலவு மட்டும் தான் இருக்கும். அதுவும் சுப செலவுகளா மட்டும் தான் இருக்கும். வீண் செலவு, வறிய செலவுலாம் எந்த செலவும் உங்கள தேடி வராது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதுவே கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தோம்னாக்கா, அந்யோன்யம் அதிகரிக்கும். நீ வேணா, நான் வேணான்னு பிரிஞ்சிருந்தவங்க கூட திரும்பவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் இருந்தாலும் அது உடனே சரியாகிடும். உங்கள பொறுத்தவரைக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடவுள அதிகமா நம்பக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மனசுக்கு நிறைவை தரக்கூடிய விதத்துல நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். இதனால உற்சாகமா காணப்படுவீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் உண்டு. உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் உண்டு. சொந்தமா தொழில் செய்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமாவே கிடைக்கும். தொழில் செய்றவங்கள பொறுத்தவரைக்கும் கடைய விரிவுபடுத்தவோ, வேற இடத்துக்கு மாத்தவோ ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பிளான் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கட்டாயம் வந்துட்டு நடக்கும். ஆனா என்ன ஒண்ணுனாக்கா பொறுமை கடைப்பிடிக்கணும். மகரத்திற்கு வந்து ஒரே ஒரு ஹிண்ட் தான். நீ நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். எல்லா நல்லதுமே என் கையிலேயே நிக்கணும். அதுக்கான பலன நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா பொறுமை அவசியம். செயல்பாடுகள்லயும் சரி, பேச்சுக்கள்லயும் சரி. அடுத்து குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்குங்க. குடும்பத்துல வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இனி இருக்காது. அதுவே அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பணியிடங்கள்ல பொறுப்புகள் கூடும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதற்கு ஏற்றா போல சலுகைகளும் கிடைக்கும். சோ பணியிட சூழலே எல்லாருக்குமே பண விஷயமும் சரி, தொழில் விஷயமும் சரி ரொம்ப சாதகமா இருக்கு. கவலையே வேணாம். இந்த 2 தான் வந்துட்டு பெரும் பிரச்சனையா இருக்கும். மத்த பிரச்சனை கூட பெருசா ஒண்ணும் பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்க சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் இருந்துச்சு இல்லையா? இப்ப அந்த பிரச்சனையை சரியாகறதுனால ரொம்பவே உற்சாகமா இருக்க போறீங்க. சோ, இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்ங்க மகர ராசிக்கான. இப்போ வந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் அமைதியின்மையால தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப மனசுக்கு அமைதி உண்டாகும். ஒரு விஷயத்துல மட்டும் மகர ராசி உஷாரா இருக்கணும். அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாது. அது உங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அதே மாரி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில், வியாபாரத்துல இருக்கிறவங்க திட்டமிட்டு செயலாற்றுறீங்க அப்படின்னாக்க வெற்றி அப்படிங்கிறது எட்டி பிடிச்சிடலாம். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் போட்டிகள் குறையும். லாபம் அதிகரிக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உறவுக்காரங்கிட்ட தேவையற்ற வாக்குவாதம் வேணாம். உறவுக்காரங்க அப்படின்னாவே நம்மள கஷ்டப்படுத்தணும். எப்பயாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவோமா, நம்மகிட்ட சண்டை பிடிக்கலாம். ஏதாவது வந்து நம்மள கஷ்டப்படுத்தலாம் தான் வருவாங்க. சோ பார்த்து உஷாரா இருந்துக்கணும். அதுமாரி வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வாகனத்த சீர் செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரி நட்பு வட்டாரத்த பொறுத்தவரைக்கும் நண்பர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மூத்த சகோதரர்கள் அவனுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில பொறுப்புகள் சேரும்.
கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். கவனமா படிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம். குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் நீங்குதுங்க. பொருளாதார நிலை உயர்வுக்கு வருது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களுடைய பணிச்சுமை அப்படிங்கிறது இப்போ வந்து குறைய போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழக்கவழக்கம் அப்படிங்கிறது கவனமா இருக்கணுங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. மத்தவங்க கிட்ட வீண் பேச்சு இருக்கவே கூடாது. அதே மாரி பேச்ச பொறுத்தவரைக்கும் நிறுத்தி நிதானமா பேசுங்க. என்ன பேசுறோங்கிறத முன்னாடி யோசிச்சு பேசுங்க. இதுதான் உங்க காரியங்களை வெற்றி அடைய வைக்கும். அதே மாரி சரியான நேரத்துல உறக்கம் வேணும். நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. குடும்பத்த பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான பணம் தேடிக்கிட்டு வருங்க. இப்போ பொதுவான பரிகாரம் பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடைய பலம் தான் உங்களுக்கு பலம். சோ அவர் வழிபாடு செய்வதன் காரணமா அவருடைய இடத்த வந்துட்டு இங்க பலப்படுத்த முடியும். சோ சனீஸ்வர பகவானுடைய இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லா காரியங்கள்லயும் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையுங்க. ஆகமத்துல மகர ராசிக்கு இத்தனை நாளா இருந்த கஷ்டங்கள் இனி இருக்காதுங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலியமா உணர்ந்திருப்பீங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.